யாருடைய அம்மா? சிறுகதை. எழுதியவர் கதிஜா ராணி. ஆனந்தி பலகாரங்களை சுட்டு அடுக்கி கொண்டிருந்தார். பண்டிகை நாட்கள் வந்தால் வேலை அதிகம்தான். 4 பிள்ளைகளை பெற்றவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அப்படித்தான் பார்த்து பார்த்து செய்து கொடுப்பார் தன் பிள்ளைகளுக்காக. ஆனந்தியின் பிள்ளைகள் ஒன்றுக்கும் சளைத்தவர்கள் அல்ல. தாய் மேல் அவ்வளவு பாசம். ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு எங்கம்மா என்று சண்டை கூட போட்டுக்கொள்வார்கள். தாய் பக்கத்தில் யார் தூங்குவது என்று கூட சண்டைகள் வருவதுண்டு. 4 இருப்பதால் இடது பக்கம் 2 பேரும் வலது பக்கம் 2 பேருமாக தூங்குவார்கள், தாயின் கைகளை பற்றி கொண்டு. பெண் பிள்ளைகள் 2 பேர், ஆண் பிள்ளைகள் 2 பேர். ஆண் பிள்ளைகள் மேல்தான் அதிக பாசத்தை காட்டுவாள். பெண் பிள்ளைகள் மேல் அந்தளவுக்கு காட்ட மாட்டாள். ஏனென்றால் அடுத்த வீட்டுக்கு போகிற பெண்கள் அங்கு போய் தாய் பாசத்திற்காக ஏங்கக்கூடாது என்பதால் தன் தோழிகளிடம் சொல்வாள், பெண் பிள்ளைகள் என்னை பிரிந்து வாடக்கூடாது என்பதால் அதிக பாசத்தை காட்ட மாட்டேன் என்று. என்ன இருந்தாலும் 4 பிள்ளைகள் மேலும் நல்ல அக்கறையுடனும் நல்ல பாசத்துடனே வளர்த்து வந்தாள். காலங்கள் வேகமாக ஓடின. நேற்றுதான் பிள்ளைகள் பிறந்தது போல் இருந்தார்கள். அதற்குள் வளர்ந்துவிட பெண் மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாகிவிட்டது. ஆண் மக்களுக்கும் திருமணம் செய்தாகிவிட்டது. எங்கள் அம்மா என்று சண்டை போட்டவர்கள் யாரும் அவள் பக்கத்தில் இல்லை. இப்போது அவள் யாருக்கு அம்மா என்று தெரியவில்லை. அம்மா என்று கூப்பிடக்கூட அவளுக்கு ஆள் இல்லை. வயதான காலத்தில் உதவிக்கு கூட ஆள் இல்லை. மகள்கள்தான் வேறு வீட்டுக்கு போய்விட்டார்கள். அவர்கள் கணவனின் அனுமதி இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு போய் இருக்க முடியாது. ஏனென்றால் பெண்கள் கணவனுக்கு பயப்படுவார்கள் என்று அவர்கள் சொன்னது. மகள்கள் இருவரும் சொன்னார்கள், அம்மா தப்பா எடுத்துக்காத, என் கணவருக்கு நீ வந்து எங்கள் கூட இருக்கிறது பிடிக்காது. அதனால் நீ உன்னுடைய மகன்கள் வீட்டில் போய் இரு. 2 மகன்களிடம்தான் அதிகமாக உரிமை இருக்கிறது. அவர்களும் உன்னுடைய பிள்ளைகள் தானே. ஏன் விட்டு கொடுக்கிறாய்? உனக்கு அதிக உரிமை இருக்கிறது உன் மகன் வீட்டில் போய் இருக்க. அதனால் நீ அவர்களுடனே வீட்டில் போய் இருந்து கொள். நாங்கள் வேறு வீட்டில் இருக்கிறோம். என் மாமியார் விட்டு சொந்தக்காரவங்களாம் பயந்துதான் நாங்கள் நடக்க வேண்டும் என்று இருவரும் சொல்லிவிட்டார்கள். மகன்கள், என்னம்மா இது? எங்களை மட்டும்தான் நீ பெற்றாயா? உன் மகள்களுக்கு நீ அம்மா தானே. அவர்கள் பார்க்கவும் கடமை இருக்கிறது. என் மனைவிக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். உன்னை வைத்து பார்க்க என் மனைவிக்கு பிடிக்காது. என் மனைவி சொல்கிறாள், அந்த காலத்தில்தான் மகன்கள் பார்க்க வேண்டும் என்று இருந்ததாம். காலம் மாறிவிட்டதாம். மகள்களுக்கும் பார்க்க வேண்டுமாம். அதாவது மகள்களும் தாயை வைத்து பார்க்க வேண்டுமாம். நீ உன்னுடைய மகள்கள் வீட்டில் போய் இரு. வேண்டுமென்றால் என் மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது பண உதவி செய்கிறேன் என்று போனால் போகிறது போல் மகன்கள் பேசினார்கள். ஆனந்தி யோசித்தார். ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவை இருந்தது. இப்போது நம் தேவை முடிந்துவிட்டது. அதனால் அவர்களுக்கு நாம் தேவைப்படவில்லை. இந்த காலத்து பிள்ளைகள் அனைவருமே தங்களுடைய தேவைக்காக மட்டுமே பெற்றவர்களிடம் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவை முடிந்தவுடன் அவர்களை விட்டு போய்விடுகிறார்கள். உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ஈவு இரக்கமில்லாமல் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவருக்கு உதவாத பிள்ளைகள் பெற்றவர்களுக்காக உதவப் போகிறார்கள். ஆனந்தி நினைத்து கொண்டார், எனக்கு யாரும் தேவையில்லை. சுயநலமாக இருக்கும் இந்த பிள்ளைகளும் தேவையில்லை. படைத்த இறைவனே போதுமானவன் என்று முடிவு செய்து கொண்டாள். முடிந்தது. யாருடைய அம்மா? உண்மைதான், இந்த காலம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நாம் யாரையுமே நம்பக்கூடாது. நம் கையில் ஏதாவது பணமோ நகையோ வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பார்ப்பார்கள், நமக்காக எல்லாம் செய்வார்கள் என்று நம்பினாள் என்றால் ஏமாந்துதான் போவோம். அதனால் முடிந்தவரை உங்கள் கையில் ஏதாவது சேர்த்து வைத்து கொண்டு, வயதானவர்கள் ஏமாளியாக இல்லாமல் ரொம்ப கவனமாக இருங்கள். பிள்ளைகள் கையை எதிர்பார்க்காமல். அப்பொழுதுதான் இந்த காலத்தில் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும்.